1/2 kg சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். இதை இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணியிருக்கேன். இது 1/2 kg சிக்கன் இப்போ நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் மஞ்சள் தூள், உப்பு, கொத்தமல்லி தூள், கரம் மசாலா அண்ட் கொஞ்சமாக கொச்சிக்காத்தூள், சில்லி பவுடர் அவ்வளோ தான் சேர்க்க போகிறேன். இப்போ நான் அதெல்லாம் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன குவான்டிட்டின்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கொள்ளுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு இது இப்போ நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். க்ளவுஸ் தான் எதுவும் க்ளவுஸை காணல, கையாலேயே மிக்ஸ் பண்ணி விடுவேன். ஓகே, இது இப்போ நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நேரம் அப்படியே இருப்போம். ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்டார்ட் ஆகிட்டு வீடியோ. இன்றைக்கி நான் அன்பிளான்ட் வீடியோ ஆகிட்டு இது நான் ஷூட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கல. ஹஸ்பண்ட் தான் சடனாக நெய் பராட்டா வாங்கிட்டு வரேன், சிக்கன் கிரேவி என்ன சரி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். இப்போ நான் சரி ஓகே செய்வோம், அப்போ அதை வீடியோவாக ஷூட் பண்ணுவோமே அப்படின்னு யோசிச்சு தான் நான் ரெசிபி இன்றைக்கி நான் செய்கிறேன். இது வந்து இந்த மாதிரி நெய் பராட்டா, சப்பாத்தி, ரொட்டி, பிரெட் அது எனக்குலாம் நல்லா இருக்கும். ஸோ இதை ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி தான் நான் வீடியோ ஷூட் பண்ணேன். அதுக்கு முதல்ல நான் வந்து ஒவ்வொரு வீடியோ ஷூட் பண்ணும் போதும் யோசிப்பேன், ஒவ்வொரு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முதல் யோசிப்பேன், நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும்னு யோசிப்பேன். பட் நான் சரியாக ஷூட் பண்ணிட்டு இருக்கிற டைமுக்கு நான் அதை மறந்துடுவேன். இன்றைக்கு எப்படி சரி நான் இதை சொல்லணும்னு சொல்லியே நான் அந்த சிக்கன் மேரினேட் ஆகிற அந்த மீன்வைல் நான் இங்கே வந்து இந்த கிளிப் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் கட்டாயம் எனக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் தாங்க. நீங்கள் தர்ற ஆதரவு தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதை நான் சொல்லணும்னு ஒவ்வொரு வீடியோ ஷூட் பண்ண முதல்ல யோசிப்பேன், நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது மறந்துடுவேன் சொல்கிறதுக்கு. ஸோ ப்ளீஸ் கட்டாயம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்த்துட்ருக்கிற டைமுக்கு அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு அது பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், லெட்ஸ் கண்டினியூ த ரெசிபி. ஸோ தேங்காய் எல்லாம் திருவி ஆச்சு. இதில் என்ன கல்ல வேலைன்னு சொன்னால் நான் இடையில ஹஸ்பண்டை கூப்பிட்டு தான் தேங்காய் திருவ வச்சேன். உங்களோட வீட்லேயும் உங்களோட ஹஸ்பண்டா தேங்காய் திருவுறேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இது சரியான சிம்பிள் தான். இதுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு 4-5 வெள்ளைப்பூடு, கார்லிக் இவ்வளோ தான் தேவைப்படும். ஸோ நான் இதை இப்போ நான் க்ளீன் பண்ணணும். ஓகே, இப்போ நாங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுப்போம். கார்லிக்கை நாங்கள் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு. இதுக்கு இந்த ஜிஞ்சர் தேவைப்படாது. நெக்ஸ்ட் ஆனியன் கட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்டாக தான் எங்களுக்கு டொமேட்டோ தேவைப்படும், நாங்கள் லாஸ்ட்டாக டொமேட்டோ கட் பண்ணுவோம். இதை ஒரு ஓரமாக வைப்போம். ஓகே, இப்போ நான் ஒரு பேனாக வச்சு அது கொஞ்சம் சூடாகின பிறகு அதில் ஆயில் கொஞ்சம் சேர்ப்போம். ஓகே, இப்போ பேன் ஹீட் ஆகிட்டு நான் இதில் ஒரு கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன். இது நாங்கள் கொஞ்சம் மேலாக சும்மா லைட்டாக தான் பொரிச்சு எடுக்க போகிறோம், அந்தளவு டீப்பாக ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு நாங்கள் இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம். பாருங்க காய்ஸ், இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. நான் வந்து இதை டீப் ஃப்ரை பண்ணலை, சும்மா நார்மலாக ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நாங்கள் இதை வேறொரு டிஷ்ஷில் எடுத்து வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன்.
1/2 கிலோ சிக்கன் எடுத்தேன்னு ஸ்டார்ட்ல சொன்னேன். பார்த்தா இன்னைக்கு டின்னருக்கு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் கூட மாதிரி இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் குறைவா செய்வோம்னு சொல்லி நான் அப்போது ஃப்ரை பண்ண அந்த பேட்சை மட்டுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு 5 பீஸ் இருக்குது. நான் மற்ற பேட்சை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இந்த 5 சிக்கனில் தான் நான் இன்றைக்கி அந்த சிக்கன் கறி செய்ய போகிறேன். இப்போ ஃப்ரை பண்ணின ஆயில் வந்து கூட நாங்கள் கொஞ்சம் குறைச்சி எடுக்க போகிறேன். இதில் தான் இப்போ வெங்காயம் அதெல்லாம் வதக்க போகிறோம். ஸோ நாங்கள் குறைச்சி எடுத்துட்டேன். ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் இதில் அப்போ தான் கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக் சேர்த்துக்கொள்வேன். கார்லிக் கொஞ்சம் நல்லா ஆயிலில் வதங்கட்டும். அந்த கேப்பில் நான் தக்காளியை கட் பண்ணுறேன். அந்த கார்லிக் வதங்குற ஸ்மெல்லே அவ்வளோ நல்லா இருக்கும். பாருங்க, கார்லிக் நல்லா இப்போ வதங்கிட்டு இருக்கு. நல்ல மனம் உண்டு வரும் அது வதங்கிட்டு இருக்கக்குள்ள. ஸோ அந்த ஸ்டேஜில் நாங்கள் இப்போ கட் பண்ணி வச்சிருந்த இந்த ஆனியனை போடுவோம். அப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும். நாங்கள் அந்த கேப்பில் தேங்காய் பால் ரெடி பண்ணுவோம். ஸோ திரி வச்ச தேங்காய் பூ நான் இப்போ பிளெண்டரில் போட்டு அடிக்க போகிறேன். ஸோ நான் இந்த தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு இதை நாங்கள் ஃபைனலாக தான் இதில் போட போகிறோம். அது இருக்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு நாங்கள் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் டேஸ்டியாக சிக்கன் கறி செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரெசிபி சூட்டபுளாக இருக்கும். நிறைய இன்க்ரீடியன்ஸும் போடலை, நீங்களே பார்த்துருப்பீங்க. வெங்காயம், தக்காளி, கார்லிக், வெள்ளைப்பூடு இவ்வளோ தான் போட்டு அதால் வந்து கொஞ்சம் குயிக்காக அண்ட் இன்ஸ்டண்ட்டாக டேஸ்டியாக சிக்கன் கறி, ஒரு சிக்கன் கிரேவி, ஒரு சப்பாத்திக்கோ இல்லாட்டி நெய் பராட்டா அந்த மாதிரி பராட்டா ஐட்டம்ஸுக்கு இது நல்லா சூட்டபுளாக இருக்கும். அப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் இதுக்கு மசாலா சேர்ப்போம். நான் சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா போட்டணும் அதே தான், சேம். உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், அவ்வளோ தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன சேர்த்தமோ அதே தான் திருப்பி இதுக்கு சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். உங்களுக்கு இது நல்ல காரமாக வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க. பட் எனக்கு இது கொஞ்சம் அந்த உறுப்பு குறைவாக இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்தேன். அண்ட் அதோட சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள். இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் அந்த மசாலா எல்லாம் ஆயிலில் நல்லா வதங்கினா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். நல்லா கொஞ்சம் கட்டி தேங்காய் பால் எடுங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் கிரேவி நல்லா திக்காக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொஞ்சம் அப்படியே வத்த வைப்போம். பாருங்க, இது நல்லா இப்போ கொதிச்சுட்ருக்கு. இது நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருப்போம். இது நல்லா கொஞ்சம் வத்தட்டும். இது ஆறிட்டுன்னு நினைக்கிறேன். 6 வரைக்கும் பொறுமை. இப்போ நான் இதை போட்டு கிரைண்டரில் போட்டு அப்படியே நல்லா அரைச்செடுக்க போகிறேன். ஆறல்ல, இது ஆவி பறக்குது இன்னும். பட் ஓகே, நல்லா அரைச்சிருக்கோம். ஆவி பறக்குது. பாருங்க காய்ச்சி எப்படி இந்த கிரேவி வந்துருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த மூடியில் உள்ளதெல்லாம் நல்லா வடிச்சு எடுப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து சேம் பேனில் இந்த பேஸ்ட்டை ஊற்றுவோம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி அலசி எடுத்துட்டு வாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாம் இதில் வந்து இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இந்த கிரேவியில் இந்த சிக்கன் அப்படியே குக் ஆகிறதுக்கு விடுவோம். உப்பு காணுமா டெஸ்ட் பண்ணி பாருங்க. எனக்கு போதும். நல்லா இருக்கு, டேஸ்ட் பண்ணுங்க. இப்போ இதில்
ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே இந்த சிக்கன் இதில் வேகிறதுக்கு விட்டுவோம். இப்போ நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, கறி எவ்வளோ திக்காக நல்ல குருமாட டெக்ஸ்சருக்கு இருக்கு. நல்லா இருக்கா? குருமாட டேஸ்டே வருது. சரி, அதே டேஸ்ட். சிக்கன் சாப்பிடுவாங்க. சிக்கன் சாப்பிடுவாங்க. நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதோட லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.